ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டைக்கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலான போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போட வரும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாக்கெலாம் நம்ம கிள்ளி விட்டுக்கலாம். ஒரு பேட்ச் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. போட்ட உடனே நம்ம திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். போண்டா நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போண்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா எல்லாமே ஈஸியாக உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாக்களையுமே பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பிச்சு போட்டு எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம காளான் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் சர்க்கரை, ரெண்டையும் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம போண்டாவில் ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் இப்போது ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதை 1 கப் அளவு தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போது 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போண்டா எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.